ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் ஓவர் ஹெட் அப்படிங்கிற சாப்டரில் அதர் எக்ஸசைஸில் 6th ஒன் பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக்கில் ஆல்ரெடி வந்து நிறைய சாப்டர்ஸோட இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் போட்டிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் இங்கே போட்டுட்ருக்கோம். ஸோ 2 சேனலையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். Apportion the cost of power to the user department. ஸோ பவர் வந்து யூசர் டிபார்ட்மெண்ட் யார் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் பவர் டோட்டலாக வந்து 10,000 ஆயிருக்கு. கிலோவாட்ஸ் ஹார்ஸ் ஆஃப் பவர் கன்சியூம்டு டிபார்ட்மெண்ட் சிக்கு பார்த்தீங்கன்னா 620 வந்திருக்கு, டிக்கு வந்து 380 வந்திருக்கு, டிபார்ட்மெண்ட் இக்கு வந்து 1000 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு இந்த 10,000 எப்படி பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த ரேஷியோ வச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். வாங்க எப்படி போடுறதுன்னு. இப்போ வந்து எக்ஸைஸ் 6 பார்க்குறோம் இல்லைங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் பவர் கொடுத்துட்டாங்க. ஸோ பவர் எவ்வளோங்க? 10,000 செலவாயிருக்கு. ஓகேவா? ஸோ எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 3 டிபார்ட்மெண்ட்ஸு, சி, டி, இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவாயிருக்கு. அதில் கொடுத்துருக்கிறது வந்து கிலோவாட்ஸ் வந்து 620, 380, 1000 கிலோவாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ரேஷியோ பண்ணி போட்டுக்கலாம். ஸோ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சால் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எவ்வளோ மேக்ஸிமம் சிங்கிள் டிஜிட் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கொண்டு வந்துக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே கூட போட்டுக்கலாம். 1000, 380 + 620. நான் இப்போ அப்படியே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 2000 வருது. 2000க்கு எவ்வளோ செலவாயிருக்குதுங்க? 10,000. 2000 கிலோவாட்ஸுக்கு 10,000 ருபீஸ் நம்மளுக்கு செலவாயிருக்கு, பவர் செலவாயிருக்கு. அப்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸோ டிபார்ட்மெண்ட் ஏ ஈஸ்டு பி ஈஸ்டு சி. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 620 ஈஸ்டு 380 ஈஸ்டு 1000. ஸோ டோட்டலாக 2000. இதுக்காக எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளுக்கு 10,000 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது டிபார்ட்மெண்ட் ஏக்கு டிபார்ட்மெண்ட் ஏ ஈக்குவல் டு 10,000 வந்து 200 கிலோவாட்ஸ்க்கு அப்படின்னா 620 கிலோவாட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ 10,000 டிவைடட் பை 2000 இன்ட்டு 620, 3,100 வருது. is 3,100. ஓகேவா? இது வந்து டிபார்ட்மெண்ட் ஏக்கு. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் பிக்கு போடணுமா? ஸோ டிபார்ட்மெண்ட் சிடியா, சிடி 10,000 வந்து 2,000 கிலோவாட்ஸ்க்கு ஆயிருக்கு அப்படின்னா டிக்கு வந்து 380க்கு எவ்வளோ ஆயிருக்கு? 10,000 divided by 2,000 into 380, 1,900. இதே மாதிரி என்ன பண்ணுங்க, டிபார்ட்மெண்ட் ஈக்கு போகணும். ஓகேவா? என்ன வருங்க? ஆஸ் யூஷுவல் அதே தான். 10,000 divided by 2,000 into 1,000. 10,000 divided by 2,000 into 1,000. ஸோ எவ்வளோ வருதுங்க? 5,000 ருபீஸ். 5,000. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.